This video sponsored by Gen Reviews Online. ஒரு சிவன் கோயிலோட சிறப்பை பற்றி நாம் தெரிஞ்சுக்கலாம். இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, சிவகங்கை மாவட்டத்தில் இரணியூர் என்ற கிராமத்தில் இந்த கோவில் அமைந்திருக்கு. இது இரணியூர் ஈஸ்வரர் கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இரணியூர் ஸ்ரீ கல்யாணீஸ்வரர் திருக்கோயில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான கோவில். இது தமிழ்நாட்டின் வரலாற்றில் மிக சிறப்பு மிக்க கோவிலாக இது கருதப்படுகிறது. இது பார்த்திங்கன்னா இந்த கோவிலில் இந்த கோவிலில் பெரும்பாலும் சோழர் மற்றும் பாண்டியரின் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டதாகவும், இந்த கோயில் கட்டுமானம் நிகழ்ந்த காலத்திலும் அதன் சிற்பக்கலை மற்றும் கட்டிடக்கலைக்கு சிறந்த உதாரணமாக இருக்கிறது. பொதுவாக இங்கு பரமசிவனும் பார்வதியும் கல்யாணம் அடைந்ததாக தலபுராணம் கூறுது. இதனால் இக்கோவிலுக்கு கல்யாணீஸ்வரர் என்ற பெயர் கிடைத்திருக்கு. இது விவாகம் குறித்த பிரார்த்தனைகளுக்காக பிரசித்தி பெற்றதாக விளங்குது. ஒருத்தருக்கு திருமணம் நடக்கணும் அப்படின்னா அங்கே போய் நடக்கலை அப்படின்னா போய் வேண்டிக்கிட்டோம் அப்படின்னா திருமணம் நடக்கும் அப்படிங்கிறது இந்த ஸ்தலத்தினுடைய ஒரு முக்கிய அம்சமாகவே கருதப்படுது. அப்படிப்பட்ட சிறப்புடைய ஒரு அற்புதமான கோவில் தான் இந்த கோவில். இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா அழகிய சிற்பங்கள், தூண்களில் பார்த்திங்கன்னா தூண்களை குடைந்து நுட்பமான வேலைப்பாடுகள் அதிகமாக காணப்படுது. இங்கு உள்ள லிங்கம், நந்தி மற்றும் கோவிலின் பிரதான கோபுரம் தொல்பொருள் ஆர்வலர்களை ஈர்க்கின்றன அப்படின்னு நம்பப்படுது. அது மட்டுமல்லாமல் இந்த கோவிலில் அதன் தனித்துவமான நீர்த்தேக்க அமைப்பிற்காகவும் புகழ் பெற்றது. நீர்ப்பாசனத்திற்கு அக்கால சிந்தனையும் குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. பூஜை, இந்த விழாக்கள்லாம் எப்பப்போ ரொம்ப விமர்சையாக கொண்டாடப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, மகா சிவராத்திரி, பிரதோஷம் மற்றும் தேரோட்டம் இக்கோவிலின் முக்கிய விழாக்களாக கொண்டாடப்படுது. திருமணங்கள் மற்றும் குடும்பம் நலன் வேண்டி பக்தர்கள் அதிகமாக இந்த கோவிலுக்கு வர்றாங்க. இந்த கோவிலில் சரித்திர, ஆன்மீக மற்றும் கலாச்சார முக்கியத்துவத்தை கொண்டிருக்கிறதாக இந்த கோவில் அமைந்துள்ளது. இதனுடைய சுற்றுச்சூழல்கள் அதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக பிரசித்தி பெற்று ரொம்ப அழகாகவும் நேர்த்தியாகவும் இயற்கை எழில் கொஞ்சம் ஒரு வண்ணத்தில் அமைக்கப்பட்டிருக்கு. இதன் முன்னாடி இருக்கக்கூடிய தெப்பக்குளம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நீர்த்தேக்கம் பார்த்திங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமாகவும் ரொம்ப அழகாகவும், அதே சமயம் பார்த்திங்கன்னா தர்பை புல் அதில் அதிகமாக இருக்கிறது பார்க்க முடியும். அப்படிப்பட்ட அற்புதமான இந்த கோவில். அதே மாதிரி இந்த கோவிலுக்குள்ளே பார்த்திங்கன்னா குபேரர் தனியாக ஒரு சன்னதியில் வீற்றிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த குபேரர் போய் வணங்கினாங்க அப்படின்னா செல்வ வளம் பெருகும் அப்படின்னும் நம்பப்படுது. அப்படிப்பட்ட பிரசித்தி பெற்ற குபேரர் சிலையும் குபேரர் சன்னதியும் இத்திருக்கோயிலில் அற்புதமாக வடிவமைக்கப்பட்டு இருக்குது. அப்படிப்பட்ட பிரசித்தி பெற்ற இந்த திருக்கோயிலை போய் பார்த்து பயன்பெறணும் அப்படின்னு விரும்பக்கூடிய அன்பர்கள் போய் இது சிவகங்கை மாவட்டத்தில் இரணியூர் என்ற கிராமத்தில் இருக்குது. அங்கே ஒரு தடவை திருமணத்துக்காக வேண்டிக்கிறவங்களுக்கு நிச்சயமாக அது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு கோவிலாக கருதப்படுது. ரொம்ப மிகவும் பழமை வாய்ந்த கோயில் அப்படிங்கிறதுனால இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா திருமணம் போன்ற விசேஷங்கள்லாம் இங்கே அதிகமாக செய்வாங்க. அது மட்டுமல்ல, திருமண தடை தோஷங்கள் எது இருந்தாலும் இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தாங்க அப்படின்னா நிவர்த்தி ஆகும் அப்படின்னும் நம்பப்படுது. அந்த மாதிரி பிரச்சனை இருக்கக்கூடிய நபர்கள் ஒரு முறையேனும் அந்த கோவிலில் போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக நன்மை பெறலாம். நன்றி. இன்புற்று வாழ்க. தன்னை மகமறந்தாலும் பிள்ளையை பெரும் தாய் மறந்தாலும் உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும் கற்ற
காற்றே